கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், சொன்னதை செய்வார், வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுவார். தினமும் அவருடைய வசனமாகிய ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு பேசி வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் சொல்லுகிறத கரத்தினால் நிறைவேற்றுவார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மான் கால்களைப் போல நம்முடைய கால்களை தேவன் மாற்றும்போது நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். மான் வேகமாய் ஓடி தப்பித்துக் கொள்வதற்கு உயர்ந்த ஸ்தலங்களில் போய் நிற்கும். மான்கள் எப்போதும் உயர்ந்த இடத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு உயர்வான இடத்திற்கு, உயர்வான ஸ்தலத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வரப்போகிறார். இத்தனை காலங்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியாக போயிருக்கலாம். எல்லாமே தோற்றுப்போன நிலைமையில் இருக்கலாம். இனி என்ன வாழ்க்கை? என் வாழ்க்கையில் உயர்வதற்கு நான் என்னெல்லாமோ செய்தேன், எவ்வளோ பணங்களை செலவழித்தேன், எவ்வளோ நேரத்தை நான் செலவு பண்ணேன், எத்தனை நண்பர்களை நான் அணுகினேன், எத்தனை பேர்ட்ட ஆலோசனை கேட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் உயர முடியலேன்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாகவே உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். அது அவரால் முடியும். நம்முடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. அவர் நினைச்சாருன்னா நம்மை தூக்கி உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக கொண்டு வர முடியும். வேதத்தில் எவ்வளோ பேர் அப்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பேதுருவை பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் ஆண்டவனால் அவரை சந்திச்சு சொல்லாரு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாட்டேன்னு சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிற அந்த வார்த்தை. சமுத்திரத்தில் மீன் காலையில் போகணும், அல்லது நைட்டு போகணும், காலையில் வரணும். அது 2 நாள் கடலுக்குள்ளே இருப்பார், 2 நாள் கரையில் இருப்பார். அவருடைய தொழிலே அதுதான். வேறு எதுவும் உலகத்தை பற்றி அவருக்கு தெரியாது. அந்த மனுஷன்ட்டு சொல்கிறாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவங்களாம், உன்னை மனுஷர்கள் பிடிக்கிறவங்களாம் மாற்ற போகிறேன். அந்த வார்த்தை அப்படி நிறைவேறிச்சு பாருங்க. இதன் மூலம் எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொண்டாங்க, எவ்வளோ ஒரு ஆண்டுடைய அன்புக்குள்ளே வந்தாங்க. அதே போல் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். உயர்ந்த ஸ்தலங்களில் உட்கார செய்வேன்னா உட்கார செய்வார். விசுவாசிங்க. சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உயர்த்துகிற எங்கள் அன்பு தகப்பன், இது உம்முடைய வார்த்தை கேட்டு அடியோடு ஜெபிக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வாருங்க. வாழ்க்கையில் உயர முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத கிரிகள் விலகட்டும். வாழ்க்கையிலே உயர்வை தடுக்கிற அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளில் நோயாளிகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் ஒவ்வொரு விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அதுபோல் பிசாசன் போராட்டங்கள் இருக்குமானால் அதுவும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் தொட்டிப்பு ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஊழிய செய்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.